ஏனன்பா நம்ம இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம், எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபைல் ஷேரிங் அப்ளிகேஷன். அதுவும் நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்காக ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா ஃபைல் ஷேரிங் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது. அதில் வந்து பெஸ்ட்டான ஃபைல் ஷேரிங் அப்ளிகேஷனை வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். என் பேர் செய்யது, நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்படியே உங்களுடைய லைக்கையும் கமெண்ட்டையும் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ மூலமா நான் வந்து ஒரு 7 பெஸ்ட்டான ஃபைல் ஷேரிங் அப்ளிகேஷன் நான் காட்ட போகிறேன். ஒவ்வொரு ஃபைல் ஷேரிங் அப்ளிகேஷன்லையும் ஒரு டேட்டாவை எப்படி இன்னொரு ஃபோனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுவும் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்காக. வாங்க முழுமையான அப்ளிகேஷனுக்குள்ளே போகலாம். ஃபைல் ஷேரிங் அப்ளிகேஷனில் முதல்ல நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா கூகுளோட ஃபைல்ஸ்கோ. அந்த அப்ளிகேஷன் நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்க்கலாம் ஒரு 3 டேப் இருக்குது. க்ளீன் இருக்குது, ப்ரௌஸ் இருக்குது, ஷேர் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர் வந்து ஷேர் டேப். அதை நம்ம டேப் பண்ணுவோம். டேப் பண்ணும்போது நீங்கள் பார்க்கலாம் ஃபாஸ்ட் ஃபைல் ஷேரிங் வித்தவுட் இன்டர்நெட் அப்படின்னு கொடுத்து கீழே வந்து 2 டேப் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதாவது சென்ட் பட்டன் அண்ட் ரிசீவ் பட்டன். ஸோ இது மூலிமா உங்களுடைய டேட்டாவை வந்து இன்னொரு நண்பருக்கு ஷேர் பண்ண முடியும், அதே நேரத்தில் ரிசீவ் பண்ண முடியும். ஸோ அருமையான ஃபியூச்சர் ஃபைல்ஸ்குள்ளே இந்த இடத்துல உங்களுக்கு இருக்குது. நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற ஃபைல் ஷேரிங் அப்ளிகேஷன் வந்து 4 ஷேர் ஆப்ஸ். அதை வந்து நம்ம டேப் பண்ணி பார்ப்போம். டேப் பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம், நீங்கள் வந்து உங்களுக்கு மெயினான இடத்துல உங்களுக்கு விசிபிளாக இருக்குது. டாப்பில் பார்த்தீங்கன்னா சென்டுன்னு இருக்குது, ரிசீவ்னு இருக்குது. சென்டுங்கிறது நம்ம டேப் பண்ணுவோம். டேப் பண்ணும்போது உங்களுடைய ஃபோட்டோ, வீடியோ, மியூசிக், டாக்குமெண்ட் எது வேணாலும் ஷேர் பண்ணலாம். செலக்ட் பண்ணிங்கன்னா போதுமானது. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸில் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். மூணாவது நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் வந்து ஃபைல் ஷேரிங் அப்ளிகேஷன். அந்த அப்ளிகேஷனோட நேம் பார்த்தீங்கன்னா மீ ட்ராப். அதை நம்ம டேப் பண்ணுவோம். டேப் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து சென்ட் அண்ட் ரிசீவ் பட்டன் இருக்குது. நீங்கள் வந்து சென்ட் நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா போதுமானது. உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய அத்தனை ஃபோட்டோவும் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதை செலக்ட் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ண முடியும். நாலாவது நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஷேரிட். இது ரொம்ப பிரபலமான ஒரு அப்ளிகேஷன், எல்லோராலையும் பயன்படுத்தக்கூடிய ஒரு அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனில் வந்துட்டு சென்ட் பட்டனும் ரிசீவ் பட்டனும் எங்கே இருக்குது அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த அப்ளிகேஷன் நீங்கள் டேப் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண உடனே நீங்கள் டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா சென்ட் பட்டன் இருக்குது, அதே மாதிரி ரிசீவ் பட்டன் இருக்குது. ஸோ இது மூலிமா உங்களுடைய ஃபோட்டோ, வீடியோ எதையும் வேணாலும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணக்கூடிய ஒரு வசதியை மிக எளிமையாக கொடுத்துருக்காங்க. ஐந்தாவது நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் வந்து எக்ஸ்எண்டர். இந்த அப்ளிகேஷன் வந்து ரொம்ப பிரபலமான ஒரு அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனில் சென்ட் அண்ட் ரிசீவ் பட்டன் எங்கே இருக்குது நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு வந்து ஒரு க்ரீன் கலர்லையும் ஒரு ஆரஞ்சு கலர்லேயும் இருக்குது. க்ரீன் கலர் வந்து சென்ட் பட்டன், ஆரஞ்சு கலரில் வந்து ரிசீவ் பட்டன். ஸோ இது மூலிமா உங்களோட டேட்டாவை வந்து ஈஸியாக நம்ம ஷேர் பண்ண முடியும். ஆறாவதாக பார்க்க போகிற ஃபைல் ஷேரிங் அப்ளிகேஷன் வந்து ஜாப்பியா. ஜாப்பியா அப்ளிகேஷனை டேப் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் பார்க்கலாம் சென்ட் பட்டன், ரிசீவ் பட்டன் இந்த வடிவத்தில் இருக்கும். இது வந்து நம்ம எப்படி என்ட்ரு ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இது நீங்கள் வந்து எக்ஸிட் கொடுத்துருக்காங்க. எக்ஸிட் கொடுத்ததுக்கப்புறம் அதோட மெயின் இன்டர்ஃபேஸ் இதுதான். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்கும் ஒரு ஆரோ. அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணும்போது நீங்கள் சென்ட் அண்ட் ரிசீவ் இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும். ஸோ இது மூலிமா நீங்கள் வந்து உங்கள் டேட்டாவை வந்து ஷேர் பண்ண முடியும். நம்ம இப்போ பார்க்க போகிற அப்ளிகேஷன் வந்து கடைசி அப்ளிகேஷன், 7வது அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் வந்து சென்ட் எனிவேர் அப்ளிகேஷன். அதை நம்ம டேப் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்ப்போம். டேப் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து சென்ட் பட்டன் இருக்கும், ரைட் சைடில் வந்து உங்களுக்கு ரிசீவ் பட்டன் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி இருக்கும், மை லிக் இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 லைனில் வந்து மோர் பட்டன் இருக்கும். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இது சர்வீஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்ட் அண்ட் ரிசீவ். இந்த பட்டன் வந்து பாட்டமில் லெஃப்ட் சைடில் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அருமையான ஃபீச்சர், உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் பயன்படுத்தி பாருங்கள். ஸோ நண்பர்களே, இந்த 7 அப்ளிகேஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு அப்ளிகேஷன்லையும் தன்னோட ஃபைல் டேட்டாவை வந்து எப்படி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனலை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.